The eagle is coming, gotta start running. Blood is rushing, starting and gunning. ஆமாம். ஆமாம் ப்ரோ. ஆல்ரெடி ஒரு இதுக்கு ஒரு சிஓசிஹெச் மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி இதில் ஒரு சிஓசிஹெச் கொடுத்து பிஓஸ்க்கு கன்ஃபர்மேஷன் வெயிட் பண்ணிட்டுருக்கான் நீங்கள் சொன்ன மாதிரி. ஒன்று ஹை லிக்விடிட்டி அடிச்சுட்டு, ஏன்னா அதுக்கு நேராக மேலே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஹை ஈக்குவல் லிக்விடிட்டி நிறையா இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடில் கார்னரில். ஆமாம் ப்ரோ. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதான் ஒன்று லிக்விடிட்டி ஸ்வீப் அடித்து கீழே இருக்க ஓபி எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஆமாம் ஆமாம் ஆமாம். சொன்ன மாதிரி அவன் கேப்பை வைக்கலை, அதனால் சொன்ன மாதிரி இந்த கேப் இந்த ஏரியாவுக்குள்ளே வச்சு தேய்ச்சான்னு தேய்ப்பான். எக்ஸ்பிரி வரைக்கும் ப்ரீமியம் காலி பண்ணணும்ல, அதான் எக்ஸ்பிரி வரைக்கும் ப்ரீமியம் காலி பண்ணணும்ல. ஆமாம் 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 ஆமாம். அவ்வளோ. ஆனால் இது பிபிஆரில் கவர் ஆகுதா ப்ரோ? பிபிஆர் ஒன்று உண்டுல்ல, பிபிஆர்னு ஒன்று உண்டுல ப்ரோ ஐசிடியில். 2 ஃபேர்வேலி கப் பிபிஆர் ஒன்று ட்ராப் பண்ணிக்கணும். ஆமாம் நான் ஒரு கால் ஆப்ஷன் அவர் பை பண்ணி வச்சுருக்கேன். புட் ஆப்ஷன் ஒன்று செல் அடிச்சு வச்சுருக்கேன். கால் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கேன், புட் ஆப்ஷன் செல் அடிச்சு வச்சுருக்கேன். கால் ஆப்ஷன் ஒன்று வாங்கியிருக்கேன். ஆமாம், புட் ஆப்ஷன் ஒன்று செல் அடிச்சிருக்கான். 52,700 பை பண்ணியிருக்கேன். 400 ப்ராஃபிட்டில் இருக்குது. அப்புறம் 52 புட் ஆப்ஷன். ஆமாம் ஆமாம் ம் ஆமாம் ஆமாம். அது ஒன்று இது ஒரு ட்ரெண்டில் லிக்விட் மாரி வச்சுருக்கான்ல. ஆமாம் 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 ஆமாம். ஏர் டைம் ப்ரைம் போனால் ஒரே இதுதானே. மேலே ஃபுல்லாக
53,000 ரவுண்ட் ஃபிகர் வச்சுக்கலாம். ஒரு 53,000 ரவுண்ட் ஃபிகர் வச்சுக்கலாம். ஆமாம் 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 ஆமாம். அதான் ஒன்று அதில் டேப் பண்ணி கீழே இருக்க டிமாண்ட் எதாவது இருக்க டைப் ரிஜெக்ஷன் கொடுத்துட்டாங்களா போகும். இல்லை இது கொடுத்த ரிஜெக்ஷன் போட்டு அது ஒரு டிமாண்ட் மாதிரி போட்டுருக்காங்களா போகும். இல்லை இது வந்து அவன் ரிஜெக்ஷன் கொடுத்து திரும்பி உடைக்கிறதுக்கு தானே ரெடியாக இருக்கான். ஆமாம் ஆமாம் ஆமாம். புரியுது. ஆமாம் ஆமாம். நெஃப்டிலுமே இதே பேட்டர்னில் தான் நிற்காம. நெஃப்டிலும் இதே மாதிரி தான் நிற்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த கேப்பை ஃபுல் பண்ணி எடுத்துருக்கான். ஆமாம் ஆமாம். ஆ ஆமாம். புரியுது. ஆமாம் ಹೌದು. ಆ ಥರ ಲಿಕ್ವಿಡ್ ಫಾರ್ಮೇಷನ್ ಆಗಿ எல்லாமே அதானே போட்டு தான் குருடாயில் தான் போடுறான், குருடாயில் தான் போடுறான், கோல்டு தான் போடுறான், இவனும் அப்படி தான் போடுறானுங்க. ஃபுல்லாக லிக்விடிட்டி தான் அதிகமாக போடுறான். வால்யூம் ஹெவி வால்யூம் இல்லை நினைக்கிறேன். அந்த இயர் அண்ட் சொன்ன மாதிரி. புரியுது. ம் ஓகே ஓகே. ஆமாம் ப்ரோ. ஆமாம் ப்ரோ. அந்த ஆர்டர் பிளாக்கு கரெக்டான ஆர்டர் பிளாக் எடுக்கிறானா ப்ரோ. ஆ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டு இப்போ லோலேருந்து பிடிச்சிங்க. இப்போ லோலேருந்து பிடிச்சோம்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே லோ இருக்கலாம் ப்ரோ. ஆ ப்ரோ. ஓகே ப்ரோ. ஆமாம் புரியுது. ஆமாம் ஆமாம். அது வந்து WCCH. ஆமாம் ஆமாம் ஆமாம். இல்லை ஆமாம் 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 ஆமாம். இப்போ எனக்கு இதில் எதில் மாட்டுதுன்னா ப்ரோ, அந்த மேலே லிக்விடிட்டி வச்சுருக்கான் பார்த்தீங்களா, அதை என்ன பண்ணுறோம்னா அது ஒரு வியூஸாக போட்டுட்டு அதில் வந்து அவன் சிவச்சு வச்சு கொடுக்குறான் அப்படிங்கிற மாதிரி அதில் வச்சு சாத்திடுது எனக்கு.
ஆமாம். இல்லை அது கிடையாது, அதுக்கு நேரா இந்த சைடில் இருக்கு பாருங்க, அது பக்கத்தில் அதுக்கு மேலே வந்து டாப் சைடில் லிக்விடிட்டி ஈக்குவல் ஹை ஈக்குவல் லிக்விடிட்டி போடுறான். அது கிடையாது ப்ரோ, இந்த சைடில் தான் இப்போ நீங்கள் ட்ராப் பண்ணீங்களா கீழே, அந்த அந்த ஏரியாவை அதை வந்து ஆமாம், அதை வந்து என்ன பண்ணுறோம்னா ஒரு வியூஸாக போட்டு இதை சிவசி வச்சா அந்த ரேஞ்ச் லிக்விடிட்டி இருக்குல்ல இதில். ஆமாம், அந்த பஞ்சாயத்து தான் நடக்கும். அது ரொம்ப நமக்கு வந்து ரொம்ப இதுல இது சைடு வைஸ் அடிக்கிறான்ல, இது மார்க்கெட் ஒரே ரேஞ்சுக்குள்ள இருக்கான்ல, என்னதான் பியூஎஸ் இது கொடுத்தாலுமே இப்போ இதுலமே இது கட் பண்ணிருக்கான். அப்போ பியூஎஸ் எடுப்பீங்க, ஆமாம் அடுத்த மறுபடியும் இதுல கட் பண்ணிக்க பியூஎஸ் எடுப்பீங்க, மறுபடியும் இதுல சிஎஸ் எடுப்பீங்க. ஆமாம். அப்போ மார்க்கெட்டை பாருங்க, அவன் ட்ரெண்ட்ல இருக்கானா ஒரே ரேஞ்சுக்குள்ள இருக்கானான்னு பாருங்க. புரியுது ரேஞ்சுக்குள்ள தானே இருக்கான். ஆமாம். அப்போ அவன் லிக்விடிட்டி போடுறான், எதுக்கோ ஒரு இடத்துல போய் என்ட்ரி எடுக்கிறதுக்காக லிக்விடிட்டி போடுறான். சரி, ஒன்று மேலே லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிட்டு கீழே வரணும், இல்லை கீழே லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு மேலே நீக்கு என்ட்ரி எடுக்க வரணும். ரெண்டுல ஏதாவது நடக்கும்ல. ஆமாம் கண்டிப்பாக. லிக்விடிட்டி அவன் அந்த மாதிரி தானே கவர் பண்ணுவான். ஆமாம் ஆமாம் பாக்ஸை ஆமாம். மேலே ஸ்வீப் அடித்தான், கீழே நீங்க வந்தான், ஆமாம். உள்ளதில் என்ட்ரி எடுத்துட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். ஆமாம் சரியா? புரியுது. இப்போ இங்கேருந்து மறுபடியும் நீங்கள் ட்ராக் பண்ணீங்கன்னா அடுத்து இங்கே வந்துருவீங்க. இதுதான் மெயின் ஹை. அப்போ இந்த மெயின் ஹையை பிடிக்க போறீங்க பிஓஎஸ். ஆமாம். அப்போ இதெல்லாம் என்னது, ஒரு சைடு வைஸ் ஆமாம் ஏரியா. ஆமாம். அப்போ மேலே லிக்விடிட்டி அடிச்சிட்டான், மேலே அடிச்சிட்டான், ஒன்று அடிச்சு கொண்டு போயிட்டே இருக்கானா. ஆமாம் அப்போ இங்கே வரணுனாலுமே நமக்கு என்னதாகும், இங்கே ஏதாவது ஒரு பவர்ஃபுல் மூவ் இருக்கும். ஆமாம் இதை தான் ஆர்டர் பிளாக் எடுப்போம். அப்போ கண்டிப்பாக. மேலேருந்து கீழே வந்தானே இங்கே வருவான், இங்கே வந்துட்டு மறுபடியும் கவர் பண்ணிட்டு இப்போ இதையும் உடச்சானா என்ன ஆகும், இங்கே உள்ள எக்ஸ்ட்ரீமில் உள்ள ஆர்டர் பிளாக்கு வருவான். புரியுது. சரியா? புரியுது புரியுது. ஏன்னா இந்த ஹை நம்ம இந்த சைட்லையும் லெஃப்ட் சைட்லையும் நம்ம கவர் பண்ணிக்கணும். லெஃப்ட் சைடில் உள்ள சப்ளை பார்க்கணும், லெஃப்ட் சைடில் உள்ள ஆர்டர் பிளாக் பார்க்கணும். இப்போ இதெல்லாம் என்னது, ஒரு ஆர்டர் ட்ரிகர் ஆகி தான் இது பண்ணிக்கலாம். ஆமாம். இதில் என்னது இருக்கும், எங்கேயா வந்து ரிஜெக்ஷன் ஆகும். ஆமாம். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும், ஒரு இது ரிஜெக்ஷன் ஆகும்போது இங்கே ஏதாவது ஒரு ஆர்டர் ஆகும் போடுவோம். புரியுது. புரியுதா? இப்போ இதுலேயும் ஒரு ஆர்டர் பிளாக் வரும், சில நேரம் இதுலேயும் ட்ரிகர் ஆகி போயிடுவோம். ஆமாம், பிரேக்கப் பிளாக் மாதிரி. நம்ம என்ன பண்ணுவோம், இதில் தான் வருவோம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், இங்கே உள்ளதை விட்டுருவோம். ஆமாம், அது அந்த தப்பு தான் நிறைய நடந்திருக்கு. இந்த சைடில் எப்படி நீங்கள் கவர் பண்ணிட்டு போகிறீங்களோ அதே மாதிரி இந்த சைடு அதே மாதிரி கவர் பண்ணணும், என்ன இருக்கான்னு பார்க்கணும். புரியுது புரியுது. அதாவது இண்டிகேட்டர் தான் இதை தேடி பார்த்துட்டு இருக்கேன், ஏதாவது ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குது. இது ஸ்மார்ட் மணி கான்செப்ட். ஆமாம் ஆமாம், ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ஐசிடி இதாக ரொம்ப நம்மளை கிட்டத்தட்ட ஒரு 100 இண்டிகேட்டர் பார்த்துட்டேன் ப்ரோ. இதெல்லாம் அது ஒன்றும் விலைக்கு எவ்வளோ ப்ரீமியம் தான் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் காட்டுறதுக்கு இருக்கு. அது என்ன ஆகும்னா நம்மளும் மேனுவலாக செக் பண்ணுற மாதிரி இருக்கும். புரியுது புரியுது. 100% அது கொடுக்காது. புரியுது. நம்ம ஒரு ஃபீல் ஆகி எடுப்போம் தெரியுமா, ஆமாம் வந்தா இதாட்டு இருக்கும். ஆமாம், இது அதில் அது நம்மளே பார்ப்போம். புரியுது. அதே நம்ம இதாயிரம் 50% ஒரு கோடு இதில் போட்டு போயிட்டே இருக்கும். நம்ம விஷுவலாக பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் மார்க்கெட் இப்படி தான் போயிருக்கு அப்படின்னு. புரியுது. அதில் எடுக்கிறது தான் நமக்கு இதாகும். அதையும் யூஸ் பண்ணுங்க, நீங்களே இது பண்ணுறதையும் பண்ணுங்க, அப்போ நீங்கள் உங்களுக்கு செட் ஆகும். ஓகே ப்ரோ. இப்போ நமக்கு 5 மினிட்ல போயிட்டு வெறும் இதை மட்டும் பார்த்தோன்னா அதுக்கப்புறம் எப்போ திரும்புறான்னு தெரியாதுல்ல. கண்டிப்பாக. அதுக்காக நம்ம 5 மினிட்டுக்கு முன்னாடி இங்கே 15 மினிட்டோ 30 மினிட்டோ ஒரு சோனை ட்ரா பண்ணி வச்சுக்கிறோம். இது பண்ணிக்கலாம். அப்போ ஆமாம், அப்போ இவன் என்ன பண்ணுறான், இங்கே ஒரு இடத்துல அவன் வந்து ரிஜெக்ஷன் ஆகும், இங்கே ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. அப்போ இந்த இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல அவன் சின்ன டைம் ஃப்ரேமில் சீஸ் கொடுக்கும்போது இன்ட்ராடேக்கு நம்ம போய்க்கலாம். புரியுது. லாங்கில் தான் போக முடியும், இன்ட்ராடேல நீங்கள் நம்ம 3 மினிட்டை போட்டுவிட்டு நம்ம ரிஜெக்ஷன் கொடுத்துட்டோம்னா அதில் உள்ள இதை பிடிச்சி 50 மினிட்டுக்கு நம்ம பிளான் பண்ணலாம். இதில் இது பண்ணிக்கலாம். அப்போ நம்ம ஒரு 3 மினிட்டு போமா. ஆமாம், 3 மினிட்டுக்கு போகும்போது நமக்கு என்ன ஆகும், இப்போ இன்னும் டிஹெச் அவன் கொடுக்கல, நம்ம டிஹெச் கொடுக்காம என்ட்ரி போக முடியாது. ஆமாம். நமக்கு இது என்னது, இப்போதைக்கு நேரத்து உள்ளதுக்கு இவன் என்ன பண்ணியிருக்கான். அப்போ இது ஒரு பிஓஎஸ் ஏரியா அப்படிதானே. வரும். பிஓஎஸ் ஏரியானா என்ன ஆகும், இந்த ஏரியாவில் ஆர்டர் பிளாக் இருக்குமா. ஆமாம் வரும். ஏன்னா ஆமாம். கேப் அப்போ இந்த இடத்துல வந்து என்ட்ரி எடுத்துகிட்டு போனான். அப்போ அடுத்தது இங்கே ஒரு பிஓஎஸ், அப்போ இந்த ஏரியாவில் ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குமா. ஆமாம். அப்போ திருப்பி வரணுமா. ஆமாம். இதை மாற்றி பண்ணி நம்ம கொஞ்சம் இது பார்த்தோன்னா அதை பிடிச்சிக்கலாம் எங்கே இருக்கான்னு. புரியுது. நமக்கு இப்போ
என்ட்ரி இங்க வந்து இப்ப இதான் ஆர்டர் அப்படின்னு சொன்னா இவன் மேல்நிக்கியே போயிட்டு இருந்தாலும் அடுத்த 2 நாள் கழிச்சு கீழே வந்துதானே ஆகணும். கண்டிப்பாக இந்த இடத்துல வந்தானோ நம்ம வெயிட் பண்ணி எடுக்கலாம். என்ட்ரி இப்போ ஆமாம் இங்க இருந்து ஒரு 100 பாயிண்ட் பிடிக்க முடியலனாலும் அவன் என்ட்ரி ஏரியால அடிச்சா 1000 பாயிண்ட் பிடிக்கலாம். கண்டிப்பாக ஓகே, புரியுது ஆனா அதை மட்டும் நம்ம ப்ராப்பரா ஃபாலோ பண்ணணும்னு இது பண்ணணும். ஓகே ப்ரோ. நமக்கு தெரியும் ஆர்டர் பிளாக் எங்க இருக்கு, எது பிரேக்கப் பிளாக்லாம் இருக்கு அப்படின்னு தெரியும். ஆமாம் ஆமாம் ப்ளஸ் ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியும். ஆமாம் அது கூட லிக்விடிட்டி எங்க இருக்குன்னு பார்த்துட்டோம்னா முடிஞ்சு போச்சு. புரியுது அதில் எடுத்துக்கலாம். அப்புறம் அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அது எங்க ஆர்டர் பிளாக் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடும். கண்டிப்பாக அவன் எங்க தான் வருவான்னு தெரிஞ்சான். அவன் என்னதான் இதுல இவன் இப்படி இந்த சைடுவேஸ் மாதிரி போட்டு பண்ணாலுமே நம்ம அந்த ஜோன் வந்தால் என்ட்ரி எடுத்துகிட்டு அடுத்த போட்டு எந்த இருக்கலாம். ஏரியா ஜோன், அந்த ஜோன் நம்ம ப்ராப்பரா தூக்கணும். புரியுது ஓகே வேற எதுவும் டவுட் இருக்கா ப்ரோ? அடுத்தது வந்து என்ன, இப்போ வந்து நம்ம க்ரூட் ஆயில் மட்டும் கொஞ்சம் எடுங்க ப்ரோ. க்ரூட் ஆயிலா? ஆமாம் யூஎஸ் ஆயிலா க்ரூட் ஆயிலா? க்ரூட் ஆயில் க்ரூட் ஆயில் க்ரூட் ஆயில். இவனெல்லாம் 3 மினிட்லாம் போகக்கூடாது. இவங்கெல்லாம் 30 மினிட்ல தான் வச்சுப்பாங்க. இல்லை 30 மினிட் தான், 50 மினிட் யூஸ் பண்ணோம் ப்ரோ. 50 மினிட்ல என்ன பிரச்சனைனா அந்த ஆர்டர் பிளாக் நம்ம எடுக்கிற ஜோன் வந்து இப்போ ஹை வேல்யூ வருதில்ல. கேக்குதா ப்ரோ? கேட்குது ப்ரோ. 1 ஹவர் ஆச்சு, கட் ஆயிட்டு. விலையும் போச்சு. இப்போ தெரியுதா? தெரியுது ப்ரோ. ரெக்கார்ட் போட்டிங்களா? போட்டு தான் இருக்கேன் ப்ரோ. ஓகே ப்ரோ. இதில் என்னது ப்ரோ? இதில் ப்ரோ இப்போ வந்து நமக்கு வந்து இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் வந்து கீழே போட்டுருக்காங்க ப்ரோ. இப்போ கரண்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை வந்து மேலே இருக்கும், அந்த விக்கு விட்ருக்காங்க இருக்கும். அந்த விக்கில் வந்து நம்ம ஓபிஐ வந்து அந்த விக்கு ஃபுல்லாக தான், அந்த விக்கு ஃபுல்லாக தான் ப்ரோ நம்ம மார்க் பண்ணல அப்படின்னா அதில் வந்து நம்ம பியூனைக்கு போட்டு 50% எடுக்கலாம் ப்ரோ. அந்த ஓடின்னு சொல்லுவாங்கல்ல. இதுக்கா ப்ரோ? இப்போ ஆர்டர் பிளாக் நம்ம எடுக்கிறோம்ல ப்ரோ. இப்போ இதை வந்து நான் வந்து ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் லோவர் டைம் ஃப்ரேம் ரிஃபைண்ட் போகும்ல ப்ரோ. இதில் வந்து எந்த ஆர்டர் பிளாக் நடக்கிறதா அதை நம்ம இதை ஆர்டர் பிளாக்காக நீங்கள் எடுக்கிறீங்களா? இப்போ எதுக்காக இது ஆர்டர் பிளாக் எடுக்கிறீங்க? இது ஆக்சுவலாக வந்து ஸ்ட்ரக்சர் உடைச்சிருக்கான், ஒரு ஹை அது. அவன் இதில் ஃபேர்வெல் கேப் இருக்கிறதுனால இந்த ஏரியாவுக்கு வந்திருப்பான். அதில் லிக்விட் ஏதாவது வச்சிருப்பான். பிரேக்கர் பிளாக் இருக்குல்ல ப்ரோ. ஏன்னா ஆக்சுவலாக அந்த ஸ்ட்ரக்சர் உடச்சதுக்குள்ள இவனுக்கு ஸ்ட்ரக்சரை பார்ப்போம். சரி, இப்போ இதுல இருந்தே நீங்க எடுத்தாலுமே இங்க இருந்து நீங்க எடுத்தாலுமே இங்க இருந்து நமக்கு சரி இந்த ஏரியால ஆர்டர் பிளாக் இந்த இடத்துல எடுத்திருக்கான். சரியா? நமக்கு இப்போதைக்கு இந்த ஏரியாவில் உள்ள சப்ளை பின்னாடி பெரிய இது வேற, இது இப்போதைக்குள்ள லோவில் உள்ளதான். ஆமாம் ஒரிஜினல் இதெல்லாம் பார்க்கலாம். டெம்பரரி இப்போதைக்குள்ள ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் நம்ம எடுக்கிறோம். ஓகே ஓகே. அப்போ இதில் ஒரு சிஹெச் ஏரியா, இது ஒரு சிஹெச் ஏரியா அப்படிதானே? ப்ரோ. இது ஒரு சிஹெச் ஏரியா. அந்த சிஹெச் ஏரியாவுக்கு ஆர்டர் பிளாக் இங்கே இருக்குது. ஆமாம் ப்ளஸ் ஆமாம் ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஆமாம் 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 ப்ரோ.
புரியுது. பெயிண்ட் சீக்கிரம் எடுத்து ஒரு அப்பார்ட்மெண்ட் இதில் வந்து ஆமாம் 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 இங்கே இது வந்து இந்த ஒரு வீட்டு லோடு ஆமாம் இந்த இது வீட்டுக்குள்ள அங்கே ஒரு வீடு ஆமாம் ஆமாம் இருந்துச்சு. ஆமாம் ப்ரோ. போட்டோன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே வந்து இது ஆமாம் 50% இடத்துல நம்ம கவர் பண்ணிட்டோம்னா அந்த ஃபுல்லாக டென்னு மாற்றணும். அதில் 50% இல்லை ப்ரோ, அதான் அந்த விக்குக்குள்ளே வந்து நம்ம ஆர்டர் பாக் எடுக்கிறோம்ல ப்ரோ, அது உள்ள அந்த அதில் தான் அதை ரிப்பேர் பண்ணி அதை எடுக்கிற மட்டும் கொஞ்சம் சொல்லிடுவாங்க. அந்த கிளிப்புக்குள்ளே அடிக்கலாம். அது அதுக்குள்ளே ரிஃபைன் பண்ணி அதில் ஆர்டர் எடுப்போம். அதில் லோடு அது மட்டும் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க ப்ரோ. இப்போ இதை ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஆ ரிட்டர்ன் பண்ணிட்டா இது எதுக்கு ஆ புரிஞ்சு ப்ரோ. இது நமக்கு மெயின் ஆர்டர் ஆமாம் இது நமக்கு ஆமாம் ப்ரோ, கண்டிப்பாக. கீழே லோடு ஆ இது என்னதான் மாற்றணும் இது இப்போதைக்கு புரியுது. ஆக்சுவலி இப்போ வச்சிருக்க அந்த லோ உடச்சா மட்டும் தானே ப்ரோ இது, இல்லை அப்படின்னா இதுலேருந்து அவன் வந்து ஸ்விட்ச் கொடுத்து அடித்து உடைக்க வாய்ப்பு இருக்கலாம் ப்ரோ. எது ப்ரோ இப்போ ஸ்ட்ரக்சரை வந்து அவன் இந்த லோ உடச்சி இதில் டேப் பண்ணால் தானே ஆச்சு ப்ரோ. ஏன்னா இதுலேருந்து அவன் பியூஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கலாம் ப்ரோ. ஆமாம் இந்த லோ ஏன்னா ஸ்விட்ச் கொடுக்குறதுக்குள்ள அந்த டிஜிட்டல் ஓபியை பிடிச்சிருக்கான ப்ரோ, அந்த கைடன் வாட்டர் பிளாக் எடுத்துருக்கான ப்ரோ. அதுக்கு மேலே ஒரு ஓபியை கைடன் வாட்டர் பிளாக் இருக்குல்ல ப்ரோ. இப்போ நீங்கள் ட்ராப் பண்ணியிருக்கீங்களா ஜோனு, அதுக்கு மேலே ஒரு இல்லை இப்போ கீழே ட்ராப் பண்ணிருக்கீங்களா, ப்ளூ கலரில் மார்க் பண்ணிருக்கீங்களா, அதுக்கு அந்த ஜோனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கைடன் ஆர்டர் பிளாக் ஒன்று இருக்குல்ல, அந்த ஜோன். இது ஏன்னா அது நம்ம அடிஷ்னல் ஆர்டர் பிளாக் தானே போகுது. ஏன்னா அதை சியூசி வச்சு கொடுக்கு. நம்ம திருத்தறதுக்கு ப்ராப்பர் கேப் கொடுக்கணும். கேப் கொடுக்கறதுக்கு ஆமாம் ப்ராப்பர் ஆர்டர் இல்லைன்னா அவன் ட்ரிகர் ஆகும். புரியுது. ட்ரிகர் ஆயிருக்கா? அவன் உள்ளுக்குள்ள ஆ ஓகே. இப்போ நமக்குள்ள ப்ராப்பர் ஓபி என்னது எடுத்துக்கலாம். ஆமாம் இன்சைட் ஆர்டர் ஆமாம் இது இன்சைட் ஆர்டர் ஆ சரி ஆ ட்ரிகர் ஆகாது. ஆமாம். நமக்கு இது ஓகே 70% டிஸ்கவுண்ட் இருக்கு. ஆனால் ப்ரைஸ் செக்ஷன் படி அவன் டபுள் பாட்டம் வாங்கல, டபுள் பாட்டம்லாம் வச்சு அடுத்து மேலே இருக்க எக்ஸ்ட்ரீம் ஓபி அடிச்சு கீழே இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம இதில் ஆர்டர் எடுத்து நிற்கிறோம். ஆமாம் ப்ரோ. அடுத்து நம்ம ஆமாம் ப்ரோ. ஆமாம் இவன் எடுக்கிறத விட அவன் சரியா ஓகே ப்ரோ. நாம அதை எடுத்துக்கிறத ஆமாம் இது நம்ம சரியா ஆமாம் இந்த ரெண்டையுமே ஆமாம் ஆமாம் இன்சைட் ஆர்டர்லாம் பண்ணிக்கலாம். ஆமாம் நம்ம ஆர்டர் எடுத்துருக்கோம். ஆமாம் நம்ம ஃபேர்வெலி கப்பில் தான் ஆர்டர் எடுத்துருக்காங்க. புரியுது புரியுது. ம் ஆமாம் சார்.
ஆ ப்ரோ. ஆமாம். அடுத்த டிஸ்னல் ஆர்டர் பார்க்க அதிலே ஆர்டர் எடுத்துட்டேன். ஆமாம். 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 புரியுது. ஆனால் ஹையர் டைம் ஃப்ரேம் டென்ட் எடுத்தோம்னா இப்போ வந்து மார்க்கெட்டு செல்லில் தான் நிற்கணும். ஹையர் டைம் ஃப்ரேம் எடுத்தோம்னா. ஆமாம். ஆமாம். ப்ரோ ஆனால் அது உடச்சா தானே ப்ரோ வந்து மார்க்கெட் வந்து சிஓசிஹெச் இப்போ ஃபுல்லாக வந்து இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் தானே ப்ரோ போடுறோம். அந்த அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு 2வது ட்ராப் பண்ணிருக்கீங்க. ஆ ஆ புரியுது. ஓகே புரியுது. ஆ கண்டிப்பாக. ஆமாம். ஆமாம். ஆ புரியுது. ஆமாம். 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 புரியுது. ஆமாம். ஆமாம். எல்லாமே எடுத்து ஃபியூல் மாதிரி அடித்து பறப்போம். அதில் இன்வெஸ்ட்மெண்ட் வர மாட்டாங்க. ஆமாம். கண்டிப்பாக. புரியுது. புரியுது. கண்டிப்பாக ஆர்டர் போட்டுட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. ஆமாம். ப்ரோ என்னவா சொல்கிறீங்க? இல்லை ப்ரோ ஆக்சுவலாக நான் அதான் 1:2 தான் ரிஸ்க் வார்டு. இல்லை 1:3 அதுக்கு மேலாம் வர்றது கிடையாது க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும். ஆமாம். 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 ஏன்னா அப்படி போச்சா ஸ்டாப் லாஸ் காஸ்ட் டு காஸ்ட் மாற்றி விட்டுட்டு போயிட வேண்டியதாகும். ஆமாம். ஆமாம். அடுத்த கன்ஃபர்மேஷன் என்ட்ரி கொடுத்தாலும் என்ட்ரி எடுத்துகிட்டு போகிறதாகும். அவ்வளோ. ப்ரோ அவ்வளோதான் ப்ரோ. வேறு டவுட்ஸ் இருந்தால் நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு அப்போ வாட்ஸ்அப் பண்ணி விடுறேன் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. இன்னைக்கு ஈவினிங் முடியாது, நான் நாளைக்கு ஈவினிங் ஜாயின் பண்ணுறேன். ஓகே. ஆமாம் நாளைக்கு தலைவருக்கு சிஓசிஹெச் தான் புரிய மாட்டேங்குது. சிஓசிஹெச் தான் தலைவருக்கு புரிய மாட்டேங்குது.